கண்ணகியை பத்தி ஒரு குறிப்பிட்டிருப்பார். ஒரு கண்ணகியை பத்தி ரொம்ப கேவலமா ஒரு குறிப்பிட்டிருப்பார். அவர் 1951 நினைக்கிறேன். 1951 28வது மாதம் 28ஆம் தேதி 7வது மாசம் விடுதலை நாளேட்டில் இருக்கும். கண்ணகியை என்ன சொல்லியிருப்பாருன்னா, கண்ணகி ஒரு தேவடியாள். கண்ணகி ஒரு தேவடியாள் சொல்ல, தேவடியாளுக்கு தான் அப்ப கலைஞர் வந்து நாட்டுக்குள்ள செலவச்சிருக்காரா? அப்ப அதை பெரியார் கழகம் ஏற்றுக்கொள்கிறதா? அதை ஸ்டாலின் ஏற்றுக்கொள்வாரா? அதை கமலஹாசன் ஏற்றுக்கொள்கிறாரா? அப்போ ஒரு பெரியார் என்பவர் நாம வந்துட்டு கண்ணகிய கற்புக்கரசி என்று நாம இன்னைக்கு சொல்லிக் கொண்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுமே கண்ணகி என்றால் கற்புக்கரசி, கற்புக்கரசிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கண்ணகி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனா கண்ணகி என்பவர் தேவடியாள் என்று யார் சொல்றார்? பெரியார் சொல்றார். அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு அவர் செலவச்சாரா கலைஞர்? அப்ப அதை யாராவது கேட்கறீங்களா? என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? கமலஹாசன் பேசியிருக்காரா? வைரமுத்து பேசியிருக்காரா? ஸ்டாலின் பேசியிருக்காரா? கலைஞர் பேசியிருக்காரா? ஏன் அதை சுட்டி காட்டி பேச மாட்டேங்கிறீங்க? அவர் அவ்வளவு கேவலமாக கண்ணகியை சொல்றார். நீ வந்துட்டு நகையை போட்டி கொண்டு நீ சேலையை கட்டி கொண்டு ஒய்யாரமாக நடந்து வந்தால் நீ நல்லவளாகி விடுவாயா? உன்னை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? நீ எப்பேற்பட்டவள் என்று மக்களுக்கு தெரியாதா? நீ ஒரு கற்பனை கதா. இப்படி எல்லாம் கொச்சைத்தனமாக கண்ணகியை பேசியவர் பெரியார். நீங்க ஒவ்வொருத்தையும் அவர், நான் என்ன சொல்றேன், எப்ப நீங்க பெரியாரோடைய எழுத்துக்களை பொது உடைமையாக்குகிறீர்களோ அன்று பொது உடைமையாக்கிய அடுத்த நாள் ஒரு திமுக காரோட இருக்க மாட்டான், திமுக இருக்க மாட்டான். ஒரு சிலை கூட இங்க தமிழகத்துல பெரியார் சிலை இருக்காது. ஏன்னா அவனே உடைப்பாங்க. அந்த அளவுக்கு தமிழை பற்றியும் தமிழுடைய கலாச்சார பற்றியும் பண்பாட்டை பற்றியும் தமிழ் இலக்கியங்களை பற்றியும் தொல்காப்பியத்தை பற்றி அவ்வளவு கேவலமாக பெரியார் பேசியிருக்கிறார்.